இருக்கீங்க? இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதசி கோவிலுக்கு வந்திருக்கோம். எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், இதுதான் சாய்பாபா கோவில். நெய்வேலியில் புதுசாக கட்டியிருக்கிற சாய்பாபா கோவில். இதை இன்னொரு நாளைக்கு நான் காமிக்கிறேன். இதுக்கு பக்கத்துலேயே பெருமாள் கோவில் இருக்குது. அங்கே தான் நான் இப்போ அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன். நீங்களே என்னோட வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பூ வாங்கிக்கலாம். இது வந்து துளசி மாலை. இப்போ சாமிக்கு பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கிக்கலாம். அடுத்தது தலைக்கு வச்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் பூ வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அப்படி கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதுதான். ரெண்டுமே போட்டிங்களா? தலைக்கு போட்டுட்டீங்களா? தலைக்கு இதுக்குள்ளே வச்சுருங்க. கோயிலுக்கு முன்னாடி நிறைய கடைகள்லாம் போட்டிருப்பாங்க. நல்லாயிருக்கும், பார்த்துட்டே வாங்க. கோயிலுக்கு முன்னாடி கடையெல்லாம் போட்டிருக்காங்க. கடையெல்லாம்னா பெரிய கடையெல்லாம் இல்லை, பூக்கடை இருக்கும். இந்த பழங்கள் காய்கறிகள்லாம் விற்கும். குட்டீஸ்க்கான கடைகள்லாம் இருக்கும். இதில் குட்டீஸ்க்கான கடைகள்லாம் இருக்குது. இல்லை மழை வேற பெஞ்சதால் இப்போ எங்கே கடைக்காரங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இந்த வைகுண்ட ஏகாதசி இதை பாருங்க, கோலப்பொடியெல்லாம் விற்கிது. கலர் கலர் கோலப்பொடியெல்லாம் வச்சு விற்கிறாங்க. மழை இல்லைன்னாக்கா இன்னும் நிறைய கும்பல் இருந்திருக்கும். கீரை விற்கிறவங்க எல்லாமே இந்த கோவில் முன்னாடி கடை போட்டிருக்காங்க. இந்த சமயத்தில் நிறைய பேர் வருவாங்க பார்த்தீங்களா கோவிலுக்கு. அதனால் மழைக்கு எதமா சிப்ஸு, மழை பெய்யுது இல்லைங்களா, சூடாக சிப்ஸு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாக அர்ச்சனை தட்டு விற்கிற இடம். கோவில் வந்துருச்சு. உள்ளார வந்து கேமரா அலவுடா என்னன்னு தெரியலை, அதனால் இப்போ கட் பண்ணிக்கிறேன். உள்ளே அலவுடு இருந்தால் எடுத்து காமிக்கிறேன். இல்லைனாக்கா வெளியில் வந்த உடனே நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். நல்லாயிருக்கும் எங்கள் பெருமாள் கோவில், பழைய கோவில் பாருங்கள். சரி சரி. க்யூவில் நின்னாச்சு. க்யூவில் தான் போகணும். மழையால் க்யூ கம்மியாக இருக்குது, இல்லைனாக்கா பெருசாக இருக்கும். அதில் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ டக்குன்னு கோயிலுக்கு வந்துட்டோம். சாமி கும்பிட்டு வெளில வந்தாச்சு. இப்போ மழை நின்னோடனே செம கும்பலாக இருக்குது. அடுத்தது நம்ம காய் வாங்க தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேர்ந்து எல்லாரும் சாமி கும்பிட்டீங்களா? இதான் 21 காய்கறின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. 21 காய்கறிகளை எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. 21 காய்கறி இருக்காங்க. நெல்லிக்காயெல்லாம் பறக்காமல் போடுங்க, அதான் நல்லாயிருக்கும். இது பலாக்காய், பலாக்காய், நார்த்தங்காய், முட்டைக்கோசு, அவரைக்காய், வாழைப்பூ, இது பப்பாளிக்காய், இது ஒரு நார்த்தங்காய், கெடாரங்காய் போல், கெடாரங்காய், பாவக்காய், பரங்கிக்காய், பச்சை மிளகாய் கூட விடலை. 21 காய்னா அதுவும் சேர்த்து தான். சக்கரவள்ளி கிழங்கு, எல்லா காயுமே இருக்குது. வாழைத்தண்டு,
சவ் கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, எல்லா காய்கறிகளையுமே கட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே போட்டு இன்றைக்கி சாப்பிட்ணும். ஏன் சாப்பிட்ணும் அப்படின்னா, இவ்வளோ நாள் மழை காலம் பனிக்காலமாக இருந்துச்சு. இப்போ வெயில் காலம் ஆரம்பிக்க போகுது. இந்த சமயத்தில் நம்மளுக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படிங்கிறதால தான் பெரியவங்க அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, இவ்வளோ காய்கறிகளும் சாப்பிட்டு நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணிக்கணும். திடீர்னு குளிர் காலமாக இருந்து திடீர்னு வெப்ப காலம் வரும்போது நம்ம உடம்பு வந்து அதை தாங்கிக்கிற சக்தியை இந்த காய்கறிகள்லாம் நம்மளுக்கு கொடுக்கும். கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, அவ்வளோதான். நம்ம வீட்டுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.